வெண்ணிலாவுக்கு பாவம் பார்த்து உதவுனது விஜய் செஞ்ச மிகப்பெரிய தவறு அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்களாம் நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம நினைக்கிறோமோ இல்லையோ விஜயே இப்போ அப்படி தான் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஏன் அப்படின்னா வெண்ணிலா பண்ணுற விஷயங்கள் எல்லாமே அப்படி தான் இருக்குது. இன்றைக்கி எபிசோடில் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் காவேரியை தான் காட்டுறாங்க. எக்ஸிபிஷன் நடக்கிற அங்கே ஸ்டால் கேட்டிருந்தாங்க இல்லையா, அங்கே தான் போயிருக்காங்க. அவங்க வந்து ஸ்டால் தர்றதுக்கு வந்து ஒத்துக்கிட்டோம், உங்களுக்கு வந்து ஸ்டால் இருக்குது, நாங்கள் எப்பயுமே ஒரு ஸ்டாலை வேக்கெண்டாக வச்சுருப்போம், ஸோ இந்த ஸ்டாலை உங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி நாங்கள் முடிவெடுத்துட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் இப்போ கேட்குறாங்க, எனக்கு ஸ்டால் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் எப்படி யோசிச்சிங்க, என்கிட்ட தான் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அப்படின்னு சொன்னீங்கல்ல, ஸோ எப்படி இப்படி யோசிச்சிங்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, இல்லைம்மா யாராவது ஒரு வாலண்டியர் வருவாங்க, ஒரு நல்ல விஷயம் பண்ணணும், அவங்க வந்து கொஞ்சம் முன்னேற்றி விடணும் அப்படின்றதுக்கு நாங்கள் இந்த மாதிரி பண்ணுவோம், ஸோ உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுச்சு, நான் அதனால் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி இவங்க சொல்ல அவங்க திரும்பவும் கேட்குறாங்க, எதற்காக எனக்கு கொடுத்தீங்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, உங்ககிட்ட ஃபுட் லைசன்ஸ் எல்லாம் இருக்குது இல்லையா, ஸோ இந்த லைசன்ஸ் இருந்தாலே போதும், நாங்கள் கண்டிப்பாக கொடுத்துருவோம், எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, கண்டிப்பாக இந்த ஸ்டாலை நீங்கள் வாங்கிக்கோங்க, அதற்கு முன்படமாக 10,000 ரூபா கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல காவேரிக்கு வந்து சந்தோஷம், அளவில்லாத சந்தோஷம், இந்த ஒரு வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு சொல்லி தான் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த வாய்ப்பு அவங்களுக்கு கிடைச்சிருச்சு. இப்போ அந்த ஸ்டாலை அவங்க வாங்கிட்டாங்க, 10,000 ரூபாய் கொடுத்துட்டு புக் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த சந்தோஷமான விஷயத்தை எல்லார்கிட்டையும் சொல்லணும். ஏன்னா வீட்டில் உள்ளவங்க எல்லாரும் என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா, ஸ்டால் நமக்கு கிடைக்கல போல அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருக்காங்க. பட் இப்போ ஸ்டால் கிடைச்ச விஷயம் காவேரிக்கு தான் ஃபஸ்ட்டு தெரியும். அப்போ காவேரி வந்து ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க. அப்பாடா நமக்கு ஸ்டால் கிடைச்சிருச்சு, இதுக்கப்புறம் நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவே ஹாப்பியாக இருக்கிறாங்க. ஸோ இவங்க அடுத்த கட்டத்துக்கு நகரணும், அடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படின்னா இது ஒரு முக்கியமான விஷயமா இருக்கும். இந்த ஸ்டால் போய் அவங்க போட்டு அதுலேருந்து வரக்கூடிய வருமானம் வந்து இவங்களை அடுத்த கட்டத்துக்கு கூட்டு போகும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. ஸோ இது அவங்களுக்கு ஒரு முன்னேற்றத்துக்கான வழி அப்படின்றதுனால அவங்க ரொம்பவே சந்தோஷமாக இருக்கிறாங்க. இதே சந்தோஷத்தோட வீட்டில் போய் எல்லாருக்கிட்டையும் சொல்லலாம் அப்படின்னு சொல்லி அவங்க கிளம்புனதுக்கப்புறம் ஐயப்பன் நம்ம விஜய்க்கு கால் பண்ணுறாரு. கால் பண்ணி, சார் நீங்கள் சொன்ன மாதிரி ஸ்டாலை வந்து காவேரி மேடத்துக்கு வாங்கி கொடுத்தாச்சு சார், அவங்களும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க, அந்த ஆபீஸரும் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு சின்ன பிசிறு கூட இல்லாமல் பேசி அழகாக அதை முடிச்சு விட்டுட்டாரு சார் அப்படின்ற மாதிரி சொல்ல, இதில் வந்து நமக்கு எதுவும் சந்தேகம் வரலையே, நம்ம தான் இந்த விஷயத்தை பண்ணோம் அப்படின்னு சொல்லி காவேரிக்கு எந்த டவுட்டும் வரலையே அப்படின்ற மாதிரி விஜய் கேட்க, இல்லை சார் 1% கூட வரல, ஸோ அந்த மாதிரி தான் அவரும் பேசினார் அப்படின்ற மாதிரி இவர் சொல்ல விஜய்க்கும் ரொம்ப சந்தோஷம். அண்ட் காவேரி சந்தோஷமாக இருந்தால அது எனக்கு போதும் அப்படின்ற மாதிரி விஜய் சொல்லிடுறாரு. ஐயப்பனும் பார்த்தீங்கன்னா, ஓகே சார் இது வந்து முடிஞ்சு போச்சு சார், ரொம்ப சந்தோஷம் சார் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லிடுறாங்க. அப்படியே கட் பண்ணால் வீட்டில் உள்ள எல்லாரையும் காட்டுறாங்க. அப்போ எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க, இதை பற்றினா நம்ம கங்கா கன்சீவ் ஆயிருக்காங்க இல்லையா, அந்த விஷயத்தை பற்றி பேசுகிறாங்க. அப்போ நம்ம குமரனோட அம்மா டிவியை போடு அப்படின்ற மாதிரி சொல்ல, பாட்டியும் இருந்துக்கிட்டு டிவியை போடுப்பா பாப்பா, எதையாவது சீரியல் கீரியல் வை பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்ல, நம்ம குமரனும் எடுத்து டிவியை போடும்போது ஒவ்வொரு நியூஸாக மாற்றிட்டு வர்றாங்க. ஒவ்வொரு சேனலாக மாற்றும் போது ஒரு சேனலில் நம்ம வெண்ணிலா வர்றதை கங்கா பார்த்துடுறாங்க. கங்கா பார்த்தோன்னே, ஏங்க இதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு சேனல் வச்சிங்களே அதை வைங்க, வெண்ணிலா மாதிரி இருந்தது அப்படின்ற மாதிரி இவங்க சொல்ல, என்ன சொல்கிற வெண்ணிலாவா, வெண்ணிலா டிவிலலாம் வரப்போகிறாளா அப்படின்ற மாதிரி குமரன் கேட்க, ஏங்க இல்லைங்க ஏதோ ஒரு நியூஸ் மாதிரி இருந்தது, நீங்கள் அதை வைங்க முதல்ல அப்படின்ற மாதிரி இவங்க சொல்ல, உடனே குமரன் பேக் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த டிவி சேனல் அந்த நியூஸ் சேனல் வைக்கிறாரு. அப்போ வெண்ணிலா பேசிக்கிட்டு இருக்காங்க, என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எனக்கும் விஜய்க்கும் ஆல்ரெடி திருமணம் முடிஞ்சது, ஸோ அதோட அடையாளமாக தான் இந்த ரிங்கை என் கையில் போட்டு விட்டாரு, இதுதான் எங்களுக்குள்ள கல்யாணம் நடந்ததுக்கான ஒரு அத்தாட்சி அப்படின்ற மாதிரி அந்த விஷயத்தை தான் அவங்க முழுக்க முழுக்க பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏற்கனவே இதை நம்மளே லைவ்லேயே பார்த்துட்டோம். அண்ட் இப்போ டிவியில் வேறு பார்த்தீங்கன்னா அது ஒரு 3 நிமிஷத்துக்கு அதே விஷயத்தை போட்டு அறுக்குறாங்க. பார்க்கலாம் இது எங்கே கொண்டு போய் விட போகுதுன்னு தெரியல. அண்ட் இப்போ வீட்டில் உள்ள எல்லாரும் சேர்ந்து பேசுகிறாங்க, காவேரி ஏன் இப்படி ஒரு விஷயத்த பண்ணா, அண்ட் குமரனோட அம்மாவுக்கு இப்போ தான் விஷயம் தெரியுது, என்ன சொல்கிறீங்க, அப்போ காவேரி புருஷ வீட்டில் இல்லையா, அப்போ இங்கே இருக்கிறதுக்கு இதுதான் ரீசனா அப்படின்ற மாதிரி கேட்டு அவங்களும் ஒரு பக்கம் பஞ்சாயத்து எழுத்துக்கிட்டு இருக்காங்க. சாரதா எல்லாத்தையும் அவங்க கிட்ட போட்டு உடச்சிட்டாங்க. ஆமாம்மா இதுதான் நடந்தது, இப்படி தான் நடந்துகிட்டு இருக்குது, இப்படி ஒரு பிரச்சனை தான் போய்கிட்டு இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்ல, குமரனோட அம்மாவுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, என்னங்க இவ்வளோ பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு, இப்படி விஷயம் போய்கிட்டு இருக்குது, ஆனால் நீங்கள் எதையுமே எல்லாத்தையும் இவ்வளோ சாதாரணமாக சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த பிரச்சனை வந்து முடிக்கவே முடியாதா, போய் அவங்க வீட்டில் போய் வாழ சொல்ல வேண்டியதானே அப்படின்ற மாதிரி இவங்க சொல்ல, அதெல்லாம் வாய்ப்பே கிடையாதுமா, ஏன்னா இவளுக்கு முடிச்ச கல்யாணம் வந்து இவங்க கல்யாணம் அப்படின்ற விஷயத்த பண்ணி முடிச்சிருந்தாலும் பிரச்சனை கிடையாது, இவங்க கான்ட்ராக்ட் பேஸ் பண்ணி தானே கல்யாணம் பண்ணியிருக்காங்க, நம்ம என்ன போய் பேச முடியும் அப்படின்ற மாதிரி இவங்க பேசிக்கிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா குமரன் டக்குன்னு இந்த விஷயத்தை காவேரிக்கு சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணுறாங்க. அந்த பக்கம் காவேரி ரொம்பவே சந்தோஷமாக வந்துக்கிட்டு இருக்காங்க இல்லையா, அங்கே வந்து அவங்களுக்கு ஸ்டால் கிடச்சிருச்சு அப்படின்ற விஷயத்த சொல்லணும் அப்படின்றதுக்காக இப்போ ஃபோன் அட்டன் பண்ணி, என்ன மாமா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, நமக்கு வந்து ஸ்டால் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, அது போக 10 நாள் நீங்கள் எனக்கு நிறையா உதவி பண்ணுற மாதிரி இருக்கும், புக் பண்ணிக்கிறேன், நீங்கள் வந்து என்ன பண்ணிருங்க, வேலைக்கு எதுக்கும் போக வேணாம், லீவ் போட்டுருங்க அப்படின்ற மாதிரி இவங்க சொல்ல, காவேரி முதல்ல நீ நியூஸ் சேனல் பார்த்தியா அப்படின்ற மாதிரி கேட்க, என்ன மாமா என்னாச்சு, நான் இப்போ தான் வந்து ஒர்க் முடிச்சுட்டு வந்துக்கிட்டு இருக்கேன், ஸ்டாலை வந்து
வந்து ரிஜிஸ்டர் பண்ணிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, முதல்ல சேனலை பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் கால் கட் பண்ணுறாரு. இங்கே காவேரி வந்து டக்குன்னு வச்சு பார்க்குறாங்க. அதில் வெண்ணிலா தேரை இழுத்து தெருவில் விட்ட மாதிரி இந்த பிரச்சனையை வெளி உலகத்துக்கு கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ எந்த விஷயம் நடக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி விஜய் நினச்சிருந்தாரோ இப்போ அந்த விஷயமே வெளிச்சத்துக்கு வந்துருச்சு. அது வந்து பெரிய இஷ்யூவாக மாறிக்கிட்டு இருக்கு. நாள் பட பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் கண்டிப்பாக பெரிய இஷ்யூவாக மாறும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. அண்ட் அப்படியே கட் பண்ணிங்கன்னா விஜய் தூங்கிக்கிட்டு இருக்காரு. அந்நேரம் தாத்தா பாட்டி அவங்க 2 பேரும் போய் விஜய் எழுப்புறாங்க. விஜய் முதல்ல எந்திரி விஜய் அப்படின்னு சொல்கிற எழுப்புறாங்க. அப்போ விஜய் டக்குன்னு எந்திக்கிறார். என்ன தாத்தா என்னாச்சு, எதுவும் பிரச்சனையா அப்படின்ற மாதிரி கேட்க, முதல்ல நியூஸ் பாரு அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த நியூஸை காட்டுறாங்க. விஜய் பார்த்தா செம்ம ஷாக்கு. ஏன்னா விஜய் வந்து இப்படி பண்ணுவாங்க வெண்ணிலா அப்படின்னு சொல்லி அவர் கொஞ்சம் கூட யோசிச்சு பார்க்கல. பிரச்சனை பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி தெரியும், பட் இந்த அளவுக்கு மீடியா அளவுக்கு கொண்டு போகிற அளவுக்கு இந்த பிரச்சனையை கொண்டு போய் விடுவாங்க அப்படின்றத அவர் கனவுல கூட நினச்சி பார்க்கல. ஆனால் இப்போ அதை தான் பண்ணியிருக்காங்க, பெரிய பிரச்சனையாக மாற்றி விட்டுட்டாங்க. அதனால விஜய் சொல்கிறாரு, என்னோட வாழ்க்கை என்னோட ரெப்புடேஷனை பற்றி யோசிக்காத அவளை பற்றி நான் எதுக்கு யோசிக்கணும். ஆரம்பத்தில் நம்ம சொல்லோம் இல்லையா, விஜய் வந்து இப்படி ஒரு முடிவெடுத்துட்டார், வெண்ணிலாவுக்கு உதவி பண்ணதே தப்பு அப்படின்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிட்டாருன்னு சொன்னோம் இல்லையா. ஸோ அதை தான் விஜய் இங்கே பண்ணுறாரு. நம்ம வெண்ணிலாவுக்கு பண்ணது தப்பான விஷயம் போல, வெண்ணிலா வந்து அப்படியே போட்டுன்னு விட்டுருந்துருக்கணும் அப்படின்ற மாதிரி அவர் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. கொஞ்சம் கூட அறிவில்லாமல் வெண்ணிலா பண்ண விஷயங்கள் இப்போ எவ்வளோ தூரத்துக்கு பிரச்சனையாக மாறி இருக்குது அப்படின்றது இதன் மூலியமாக தெரிய வருது. அண்ட் விஜய் இருக்கார் இல்லையா, விஜய் வந்து ரொம்ப நொந்து போயிட்டார், அப்செட் ஆகிட்டார், டோட்டலாகவே உடஞ்சு போயிட்டார் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அவரோட சுச்சுவேஷன் என்ன அப்படின்றத எடுத்து சொல்லியும் அதை வந்து வெண்ணிலா புரிஞ்சுக்கிடலை அப்படின்ற வருத்தம் அவருக்கு ரொம்பவே அதிகமாக இருக்குது. அவங்க வந்து எல்லாத்தையும் சொல்லிட்டார், இந்த மாதிரி சுச்சுவேஷன்மா இந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்குது அப்படின்ற விஷயத்தை எல்லாத்தையுமே போட்டு உடச்சிட்டார். இதுக்கு மேலே அவர்கிட்ட சொல்கிறதுக்கு ஒரு விஷயம் கூட கிடையாது. ஸோ அப்படி எல்லா விஷயத்தையும் சொன்னதுக்கு அப்புறமும் அதை அவங்க கொஞ்சம் கூட பொருட்படுத்தாமல் போய் ப்ரெஸ்ஸில் போய் பேசியிருக்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்து நமக்கு ஏற்ற ஆளே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்க யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போது தாத்தா பாட்டி வந்து யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க, இவளுக்கு எப்படி இவ்வளோ தைரியம் வந்துச்சு, இவளை வந்து ஆரம்பத்துலேருந்து நம்ம அடித்து துரத்தி விட்டுருக்கணும், இவள் மைண்டே சரி கிடையாது, நம்ம பணத்தை பிடுங்கணும், நம்ம சொத்தை ஆட்டை போடணும் அப்படின்றதுக்காக தான் இவன் ஒன்று விரும்பியிருக்கா அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு வெண்ணிலா மேலே குற்றச்சாட்டு நம்ம தாத்தா பாட்டி வைக்க, அப்பையும் விஜய் மறுக்கிறாரு, இல்லை பாட்டி இதெல்லாம் வெண்ணிலாவோட வேலை கிடையாது, யாரோ ஊடு புகுந்து தான் இந்த வேலையை பார்த்துருக்காங்க அப்படின்ற மாதிரி விஜய் சொல்ல, வேற யாரா இருக்கும், இவளாக தான் இருக்கும் அப்படின்றத. ஏன்னா ராகினி தான் தெரியும், இந்த வீட்டுக்குள்ளே எந்த பிரச்சனை நடந்தாலும் அதில் முதல்ல அடிபடுற பேர் ராகினி தான், எல்லாத்தையும் ராகினி தான் பண்ணியிருப்பாங்க அப்படின்றது எல்லாருக்குமே நல்லா தெரியும். ஸோ விஜய்க்கும் நல்லாவே தெரிஞ்சிருந்திருக்கணும், ஆனால் அது அவருக்கு யோசிக்கவே இல்லை. அப்போது விஜய் என்ன சொல்கிறார் அப்படின்னா, கண்டிப்பாக இது வந்து வெண்ணிலாவோட வேலை கிடையாது, வெண்ணிலாவுக்கு பின்னாடி யாரோ இருந்து செயல்படுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, அண்ட் இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா நம்பிராஜன் நம்ப வச்சு கழுத்து அறுத்துட்டார். அதுதான் விஜய்க்கு வந்து ரொம்ப வேதனை. ஏன்னா லாஸ்ட்டாக பார்க்கும்போது ரொம்ப டீசெண்டாக பேசினார், ரொம்ப அழகாக பேசினார், நீங்கள் சொல்கிறது சரிதான்ப்பா அப்படின்ற மாதிரி அந்த அளவுக்கு பேசினவர் எப்படி இப்படி மாறினார், அதுதான் விஜயோட கேள்வி. எப்படி இவ்வளோ நாள் வரைக்கும் இப்படி பேசின ஒருத்தர் எப்படி இந்த ஒரு நிமிஷத்தில், ஒரு நாள் தான் காலையில் வந்து விட்டுருக்காரு, ராத்திரி ஒரு நாள் விடிஞ்சிருக்குது, ஒரு நாளுக்குள்ளே இவ்வளோ விஷயம் நடந்திருக்குது அப்படின்னா இது ஹவ் இஸ் பாசிபிள் அப்படின்னு விஜய் கேட்குறாரு. ஸோ விஜய்க்கும் இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அவரும் நொறுங்கி போயிட்டாரு, பெரிய பிரச்சனையாக இது மாறிக்கிட்டு இருக்குது அப்படின்றத அவர் வந்து புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ அவர் கண்ணெல்லாம் மூடி காதெல்லாம் க்ளோஸ் பண்ணி அவர் பேசின விஷயங்களை, அதாவது அந்த நம்பிராஜன் பேசினார் இல்லையா, அந்த விஷயத்தை எல்லாத்தையும் ரீகால் பண்ணி பார்க்குறாரு, எப்படி இது வந்து நடந்தது, என்ன சமயத்தில் எப்படி நடந்தது, எப்படி நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லி அவரும் ரீகால் பண்ணி பார்க்குறாரு. ஆனால் அவருக்கு வந்து எந்த ஒரு கொஸ்டினும் எந்த ஒரு ஆன்சரும் கிடைக்கல. ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு விஷயந்தான். ஸோ இவங்க வந்து ஏன் இந்த தப்பை பண்ணார் அவர், ஏன்னா அவருக்கு தெரியணும் இல்லையா, இவர் திடீர்னு வந்து இப்படி பண்ணுற ஆளே கிடையாது, நம்மக்கிட்ட நல்லா பேசிட்டு வந்தவர். ஆனால் அதை தான் தாத்தா கிட்டே சொல்கிறாரு, இல்லை தாத்தா இது நிச்சயமாக அவர் பண்ணலை, இதில் ஏதோ சம்திங் ராங், ஏன்னா இவர் வந்து என்கிட்ட வரும்போது நல்லா தான் தாத்தா பேசிட்டு வந்தார், அவர் பேச்சில் எந்த ஒரு விஷயமும் தெரியலை, பட் இப்போ அவர் பேசுகிறதுக்கும் அவர் நடந்துக்கிட்டதுக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, சம்திங் ராங், ஏதோ இஷ்யூ இருக்குது, ஒருவேளை வெண்ணிலா போய் மாற்றி ஏதாவது சொல்லி இந்த பிரச்சனை வந்து பெரிய பிரச்சனையாக மாற்றி விட்டாலோ அப்படின்ற மாதிரி யோசிக்கிற விஜய், ஏன் இதுக்கு இடையில ராகினி இருக்கிறாங்க அப்படின்ற விஷயத்தை யோசிக்கல அப்படின்றது தான் இந்த இடத்துல வேதனையாக இருக்குது. ஏன்னா ராகினி தான் இந்த விஷயங்கள் எல்லாத்தையும், விஜய்க்கு ஒரு நல்ல விஷயம் நடந்தாலும் அதுக்கு வந்து கெடுதலாக மாற்றணும் அப்படின்னு சொல்லி ராகினி தான் எல்லா விஷயத்தையும் மோதி எல்லா விஷயத்தையும் பிளான் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இது ஏன் விஜய்க்கு புரியலை அப்படின்றது நமக்கு ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது. ஸோ இப்போவாது விஜய் வந்து புரிஞ்சுக்கிறணும் உண்மையை, ராகினியை அந்த வீட்டுக்குள்ளே வச்சிருக்கிறவரை கண்டிப்பாக அது அவங்களுக்கு டேஞ்சர் தான். ஸோ 2 பக்கமும் பற்றி எரிய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சாரதா காவேரி வந்ததுக்கப்புறம் காவேரியை போட்டு சும்மா திட்டுன்னு திட்டுறாங்க, இவ தான் எல்லாத்துக்கும் காரணம், அவள் பாட்டுக்கு எங்கேயோ ஒரு மூலையில் இருந்தா, அவளை கூட்டு வந்து இந்த வீட்டுக்குள்ளே விட்டுட்டு இவா இப்போ இந்த வீட்டில் வந்து இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி பண்ண விஷயத்தை எல்லாரும் குற்றச்சாட்டு சொல்கிறாங்க. அண்ட் குமரனோட அம்மா காவேரியை திட்டுறாங்க. ஒரு பக்கம் அங்கிட்டு விஜய் என்ன பண்ணுறதுனே சொல்லி தெரியாமல் அவர் உடனே வந்து புலம்பிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்படியாக பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமான ஒரு சுச்சுவேஷனில் தான் எல்லாருமே வந்து இருக்கிறாங்க. பட் என்ன நடக்க போகுது அப்படின்றது யாருக்குமே தெரியலை. இது என்ன முடிவெடுக்க போகிறார் நம்ம விஜய், எப்படி முடிவெடுக்க போகிறார் அப்படின்றது
அப்படின்றது எல்லாருக்குமே ஒரு பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஏன் அப்படின்னா விஜய் வந்து இப்போ எடுத்து ஒரு செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான தருணத்தில் இருக்கார். ஏதாவது ஒரு சின்ன தப்பு பண்ணாலும் அது பெரிய பிரச்சனையாக மாறிடும் அப்படின்றது விஜய்க்கு நல்லாவே தெரியும். அண்ட் இப்போது விஜய் ஒரு ஸ்ட்ராங்கான முடிவு எடுத்தாகணும். அப்படி எடுக்கலை அப்படின்னா நிச்சயமாக அது அவரோட ஒட்டுமொத்த வாழ்க்கையையும் பாதிக்கும் அப்படின்றது விஜய்க்கு ரொம்ப நல்லாவே தெரியும். ஸோ விஜய் என்ன முடிவு எடுக்க போகிறாரு, நாளைக்கு எபிசோடில் இந்த விஷயம் வந்து பெரிய லெவலுக்கு ப்ரெஷ்ஷாக மாறப்போகுது அண்ட் பெரிய அளவுக்கு பெரிய பிரச்சனையாக மாறப்போகுது. விஜய் ஒரு சாதாரண ஆளாக இருந்தால் கூட பெரிய பிரச்சனையாக மாறாது. பட் ஒரு பிஸ்னஸ் மேன் அப்படிங்கும்போது கண்டிப்பாக இது ஒரு பெரிய பிரச்சனையாக மாறும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. பார்க்கலாம் நம்ம விஜய் என்ன முடிவு எடுக்க போகிறார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்றைக்கி எபிசோட் நடந்த விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ தாங்க. அண்ட் இதுக்கப்புறம் என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்க போகுது அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோவில் தெரியும். அண்ட் இதுக்கப்புறம் வர்றதெல்லாம் நாளைக்கு எபிசோடில் என்ன நடக்கும் அப்படின்ற என்னோட ப்ரெடிக்ஷன் தான். இதை கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தொடர்ந்து கேட்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஸோ இன்றைக்கி எபிசோடில் நடந்த சம்பவங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ தாங்க. அண்ட் நாளைக்கு எபிசோடில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம வெண்ணிலா அண்ட் அவங்க நம்பிராஜன் இருக்கார் இல்லையா அவங்க மாமா, அவங்க 2 பேரும் விஜயை பார்க்கறதுக்காக வர்றாங்க. எதற்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா நடந்த விஷயத்துக்கு எங்களுக்கு நியாயம் வேணும் அப்படின்னு சொல்லி நியாயம் கேட்டு வர மூஞ்ச பாருங்களேன். முதல்ல விஜயை கூப்பிட்டு வந்து நம்பி பேசியிருந்திருக்கணும். அவர் பேசாதது முழுக்க முழுக்க அவரோட வந்து தப்பு. ஏன்னா முதல்ல வந்து பேசியிருந்திருக்கணும் விஜய்கிட்ட. விஜய் தான் அவரை போய் முதல்ல பார்த்து மீட் பண்ணி பேசினார் இல்லையா. ஸோ அதுக்கு இவர் கொஞ்சமாவது மதிப்பு கொடுத்துருந்தா இவர் என்ன பண்ணியிருந்திருக்கணும், முதல்ல போய் விஜயை கூப்பிட்டு விஜய் என்ன விஜய் இவங்க 2 பேரும் வந்து இப்படி சொல்கிறாங்க, இது உண்மையா இது பொய்யா இது என்ன சொல்கிறீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட வந்து பதில் கேட்டிருந்திருக்கணும். கேட்டதுக்கப்புறம் அது அவருக்கு என்ன பதில் கொடுக்குறாரு அப்படின்றத பார்த்துட்டு தான் அது அடுத்த முடிவு எடுக்கணும். யாரோ ஒரு ஆள் வந்து சொல்கிறாங்க அப்படின்றதுக்காக அவங்க மாமா வெண்ணிலாவோட மாமா டக்குன்னு வந்து விஜய் வந்து கெட்டவர் அப்படின்னு நினச்சது 100% அது வந்து தவறான விஷயம். முதல்ல வந்து என்ன நடந்தது அப்படின்ற போய் கேட்டிருக்கணும் விஜய்கிட்ட. ஆனால் அது அவர் கேட்கல. இப்போ விஜய்க்கு எதிராக அவர் மொத்தமாக மாறிட்டார் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி வெண்ணிலாக்கு நான் நியாயம் வாங்கி கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி வந்து நிற்கிறாரு. எங்கே வந்து நிற்கிறார் அப்படின்னா விஜய் வீட்டில் வந்து நிற்கிறாரு. விஜய் வந்து செம்ம கோவம். விஜய் வந்து அவரை பார்த்தோன்னே பார்த்தீங்கன்னா அவருக்கு கோபம் தாங்க முடியல அப்படின்னு சொல்லலாம். டே உன்ட்டு போய் பேசுனல்லடா, கடைசி வரைக்கும் நடந்த விஷயங்கள் என்ன அப்படின்றத நான் சொன்னேன்டா, சொன்னதுக்கப்புறம் நீ இப்படி பண்ணிட்டியடா அப்படின்ற மாதிரி விஜய் வந்து அவரை ஒரு வன்மத்தில் ஒரு கோவத்தில் பார்க்குறாரு அப்படின்னு சொல்லலாம். பயங்கரமாக முறைச்சி பார்க்குறாரு. டே நீ எல்லாம் ஒரு மனுஷனாடா செய் அப்படின்ற ஒரு தாட் அவர் பார்க்குற பார்வையிலே தெரியுது. அண்ட் விஜய் போய் கேட்குறாரு, யோ நீங்களாம் ஒரு மனுஷனாயா, எவ்வளோ டீசெண்டாக வந்து உன்கிட்ட பேசினேன், என்னோட சுச்சுவேஷன் என்ன அப்படின்றத எவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணேன், அதே மாதிரி இப்போ என்ன சுச்சுவேஷன் போய்கிட்டு இருக்குது, என்ன பிரச்சனை போய்கிட்டு இருக்குது அப்படின்றத எல்லாத்தையும் நான் அவங்ககிட்ட சொன்னேன்னா, இவ்வளோ தூரம் சொல்லியும் நீ எப்படா இப்படி ஒரு விஷயத்த பண்ண போச்சு அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கேட்குறாரு. அவர்கிட்ட கேட்டாலும் அவர் வந்து எந்த பதிலும் கிடையாது. எப்போ அங்கே பாரு, நான் வந்து நீ சொல்கிறத மட்டும் வச்சு நம்பிக்கிட்டு நான் தப்பான முடிவு எடுத்துட்டேன், நான் அப்படி ஒரு முடிவு எடுத்துருக்க கூடாது, எனக்கு வந்து இங்கே வந்து நடந்த விஷயங்களை விசாரித்து பார்க்கும்போது தான் தெரியுது நீ சொன்னது எல்லாமே பொய் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்ற மாதிரி சொல்ல விஜய்க்கு சரியான கோவம். அவரை பிடிச்சி வெளியே தள்ளுறாரு. போயா முதல்ல வெளியே அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவரை பிடிச்சி வெளியே தள்ள. தம்பி இங்கே பாருங்க, நான் இப்போவும் சொல்கிறேன், உங்கள் மேலே தப்பு இல்லை அப்படின்னா நீங்கள் இதுக்கு பயப்படணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. நீங்கள் வந்து ஒரு சரியான நியாயம் கொடுக்கல அப்படின்னா தான் அதுக்கப்புறம் தான் நாங்கள் போலீஸ்கிட்ட போவோம் அப்படின்னே சொல்லியிருக்கோம். ஸோ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, வெண்ணிலா வாழ்க்கைக்கு ஒரு நல்ல வழி ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்ற மாதிரி இவங்க சொல்ல, ஸோ சிக்கல் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம். இப்போ விஜயா இருக்கட்டும் காவேரியா இருக்கட்டும் ஒரு முக்கியமான முடிவெடுத்தாகணும் அப்படின்ற ஒரு தருவாயில் இருக்காங்க. இந்த முடிவை மட்டும் அவங்க எடுக்கலை அப்படின்னா நிச்சயமாக அது பெரிய பிரச்சனை கொண்டு வந்து விட்டுரும். ஏன்னா இந்த முடிவை மட்டும் அவங்க சரியாக எடுக்கலை அப்படின்னா இது எங்கே போய் விட்டுரும் அப்படின்னு நினைக்கிறீங்க. கண்டிப்பாக வந்து இவங்களுக்குள்ள பிரச்சனைகள் வந்து மேலும் வந்து அது பெருசாக ஆரம்பிச்சிடும், மேலும் வந்து வளர ஆரம்பிச்சிடும். அப்போது விஜய் வந்து ஒட்டுமொத்தமாகவே மாறிடுவார். இவ்வளோ நாள் ஏதோ ஒரு விஷயத்துக்காக உதவி பண்ணணும் வெண்ணிலாவுக்கு அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு இருந்த விஜய்க்கு இவங்களே வந்து அதை வந்து கெடுத்துட்டாங்க. இதுக்கப்புறம் இவளுக்கெல்லாம் உதவியே பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி கெடுத்துட்டாங்க. ஸோ கண்டிப்பாக விஜய் இதுக்கப்புறம் வெண்ணிலாவுக்கு எதிராக தான் மாறுவாங்க. அதே மாதிரி வெண்ணிலாவும் சும்மா இருக்க மாட்டாங்க. விஜய்க்கு வந்து எதிராக மாறி விஜய் எப்படியாவது பழிவாங்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லி கண்டிப்பாக ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ண தான் போகிறாங்க. அண்ட் இது போக பார்த்தீங்கன்னா இனி அடுத்தடுத்து விஜய்க்கும் சரி வெண்ணிலாவுக்கும் சரி பயங்கரமான பிரச்சனைகள் காத்திருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி தெரியல. அண்ட் விஜய் எடுக்கிற ஒரு முக்கியமான முடிவில் தான் இருக்குது. சரி இவரை அடித்து துரத்தி விட்டாங்க. அண்ட் அவர் முடிவு பண்ணிட்டார் நம்பிராஜன், ரைட்டு இவங்கிட்ட வந்து எதுவும் கேட்டால் வந்து வேலைக்கு ஆகாது, அப்போ இதுக்கப்புறம் என்ன பண்ணணும், ஏன்னா இவங்கிட்ட கேட்டு எந்த பிரோஜனமும் இல்லை அப்படின்னு சொல்லி தெரிஞ்சு போச்சு. அப்போ இதுக்கப்புறம் போய் ஏதாவது வந்து நம்ம பெரிய விஷயமா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரெஸ்ஸை கூப்பிட்டு போயிட்டாங்க. மறுபடியும் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ப்ரெஸ்ஸை கூட்டிகிட்டு போய் பெரிய பஞ்சாயத்து எழுத்து விட்டுட்டாங்க. அந்த பக்கம் இந்த பக்கம் விஜய்கிட்டையும் ப்ரெஸ்ஸை கூப்பிட்டு வந்துட்டு
விஜய்கிட்ட வந்து கேள்வி கேட்குறாங்க ப்ரெஸ், என்ன சார் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, உங்களை பெரிய தொழிலதிபர் அப்படின்னு நினச்சேன், ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இவ்வளோ தூரத்துக்கு சீப்பாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல சார் அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்க பக்கம் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ என்ன பண்ணுறதுனே தெரியல. ஏன்னா ஏதாவது ஒரு விஷயம் வந்து நடந்திருக்குது அப்படின்னா அப்போது என்ன நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லி முதல்ல யோசிச்சு பார்த்துருக்கணும், கேட்டிருக்கணும். ஆனால் அதை எதுவுமே கேட்காம முட்டாள்தனமான பண்ண விஷயத்தினால இப்போ இவ்வளோ பெரிய பிரச்சனையாக வந்து நிற்குது. ப்ரெஸ்காரங்க எல்லாரும் நம்ம விஜயை கேள்வி கேட்குறாங்க. விஜய் வந்து இப்போ ஒரு முக்கியமான முடிவெடுக்க போகிறாங்க. ஏன்னா எல்லாரும் டிவியில் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, லைவ் போய்கிட்டு இருக்குது. அதே மாதிரி காவிரி வீட்டில் இருக்கிற எல்லாருமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. விஜய் என்ன முடிவெடுக்க போகிறாரு, என்ன சொல்ல போகிறாரு அப்படின்றத எல்லாரும் உற்று நோக்குறாங்க. ஏன்னா விஜய் இந்த இடத்துல எடுக்க போகிற முடிவு ரொம்பவே ஒரு முக்கியமான முடிவு அப்படின்றது நல்லாவே தெரியும். ஸோ அதனால எல்லாருமே ரொம்ப சீரியஸாக நோக்கி பார்த்துக்கிட்டு இருக்காங்க விஜய் என்ன செய்ய போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ப்ரெஸ் முன்னாடி விஜய் சொல்கிறாரு, எனக்கு இந்த ஜென்மத்தில் கல்யாணம் அப்படின்ற ஒரு விஷயம் நடந்துச்சு அப்படின்னா அது காவேரி கூட தான், காவேரி தான் என்னோட மனைவி அப்படின்ற மாதிரி போட்டு தாக்கிட்டார் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ஒரு வார்த்தையாவது காவேரியை தொடுமா, அதுதான் நம்மளோட கேள்வி. இந்த ஒரு வார்த்தையாவது காவேரியை தொட்டுச்சு அப்படின்னா நிச்சயமாக காவேரி வந்து போய் பேசணும் விஜய்கிட்ட, விஜய் நான் அந்த மாதிரி கன்சீவாக இருக்கேன் விஜய் அப்படின்ற மாதிரி சொல்லணும். ஸோ அதையும் சொல்லலை அப்படின்னா பிரச்சனை தாங்க. அதையும் அவங்க சொல்லாமல் இருந்தாங்க அப்படின்னா சொல்கிறதுக்கு ஒரு விஷயம் கூட கிடையாது அப்படின்றத சொல்லி தான் ஆகணும். இந்த முறை விஜய் வந்து சப்போர்ட் பண்ணுறாரு. ஓகே, விஜய் சப்போர்ட் பண்ணாலும் விஜய்க்கு பின்னாடி காவேரி இருக்கும் பட்சத்தில் தான் அவரால் ஜெயிக்க முடியும். விஜய்க்கு பின்னாடி காவேரி இல்லாமல் காவேரி பாட்டுக்கு ஒரு ஓரமாக ஒளிஞ்சுக்கிட்டு விஜய் மட்டும் எல்லாம் பண்ணட்டும், நம்ம பேசாமல் இருப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க அப்படின்னா நிச்சயமாக எதுவுமே பண்ண முடியாது. ஸோ கண்டிப்பாக போய் பேசணும். பேசினா தான் இந்த பிரச்சனைக்கு வந்து ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். காவேரி போய் நான் விஜய் பக்கம் தான் நிற்கிறேன், விஜய் எனக்கு தான் வேணும், விஜய் நானும் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், ஸோ எங்களுக்குள்ளே ஒரு குழந்தை இருக்குது. ஏன்னா இதுதானே அவங்களோட வாழ்க்கைக்கான அடையாளம், இதுதானே அவங்க வாழ்ந்ததுக்கான ஒரு முக்கியமான விஷயம். ஸோ அவங்க போய் பேசினா மட்டும்தான் இதெல்லாம் சரியா இருக்கும். இதை பேசலை அப்படின்னா நிச்சயமாக அது பிரச்சனை தான் அப்படின்றது நல்லாவே தெரியுது. ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா எபிசோட் நல்லாவே போய்கிட்டு இருக்குது. அண்ட் நாளைக்கு எபிசோட் நடக்க போகிற முக்கியமான விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ தாங்க. அண்ட் விஜய் வந்து என்ன முடிவு எடுக்க போகிறாரு, ஏன்னா விஜய் வந்து இது ப்ரெஸ்ஸுக்கு போயிடுச்சு. விஜய் வந்து எனக்கு காவேரி தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டாரு. ப்ரெஸ்காரங்களும் சார் என்ன சார் இப்படி பண்ணுறீங்க, உங்கள் மேலே பெரிய நல்ல ஒப்பீனியன் இருக்குது, பட் நீங்கள் செய்கிற விஷயங்கள்லாம் பார்க்கும்போது இது வந்து சரியாக தெரில சார் அப்படின்ற மாதிரி இவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க. ஸோ டோட்டலாகவே கதையெல்லாம் ஒட்டுமொத்தமாகவே மாறிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். விஜய்க்கு ஆதரவாக வெண்ணிலா இருக்கிறாங்க. வெண்ணிலா வந்து அவங்க பங்குக்கு நீங்கள் எனக்கு என்ன பண்ணுவீங்களோ எது பண்ணுவீங்களோ தெரியாது, நீங்கள் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி பிரச்சனை பண்ணிட்டாங்க. ஸோ இது பெரிய இஷ்யூவாக மாறிடுச்சு. விஜய், வெண்ணிலா, காவேரி, ஸோ இவங்க 3 பேரும், ஏன்னா வெண்ணிலா இந்த இடத்துல அவங்க எடுக்க போகிற முடிவு தான் முக்கியமான முடிவு. வெண்ணிலா வந்து காவேரி தான் இதுக்கப்புறம் வந்து காவேரி விஜய் 2 பேரும் சேரட்டும், நான் வந்து தப்பாக நினச்சிட்டேன், இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி. ஏன்னா குழந்தை அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும்போது இதுக்கிடையில் 3ஆவதாக ஒரு ஆள் வரவே முடியாது. ஏமா கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருக்காரு, சட்டப்படி உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறல, அதான் உண்மை. ஏன்னா கல்யாணம் பண்ணிக்கிறேன்ற ஒரு ஸ்கோப் கொடுத்துருக்காரு, பட் வந்து கல்யாணம் பண்ணிக்கல. ஒரு வேளை கல்யாணம் பண்ணதுக்கான ஏதாவது ஆதாரம் இருக்குதா? ஸோ கையில் மோதிரத்தை மாட்டினா இதான் கல்யாணமா அப்படின்ற மாதிரி தான் கேட்பாங்க. ஆனால் இங்கே பாருங்கள், இந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை வேறு இருக்குது அப்படின்ற மாதிரி. ஏன்னா இன்னும் அந்த கான்ட்ராக்ட் அப்படின்ற விஷயத்தை அவங்க எடுத்து விடாமல் வச்சுருக்காங்க. ஏன்னா இப்போ சொல்ல வேணாம், கொஞ்சம் நாள் கழித்து சொல்லுவோம், இந்த பிரச்சனையை வந்து கொஞ்சம் வேறு மாதிரி டிவைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போய் சொல்லுவோம் அப்படின்ற மாதிரி தான் வெண்ணிலா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த சீட்டு வந்து அவங்களுக்கு கிடச்சிருக்கிற ஒரு டேர்னிங் பாயிண்ட். ஸோ அப்படி இருக்கும்போது இதை வச்சு உடனே நம்ம ஆடி ஜெயிச்சிடவோ தோத்துறவோ வேண்டாம். அப்போ நம்ம இதை என்ன பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் பொறுமையாக தான் இருந்து நம்ம என்ன பண்ணணும், ஹேண்டில் பண்ணணும் அப்படின்ற மாதிரி வெண்ணிலா யோசிக்கிறாங்க. அதனால அடுத்த முறை, இந்த முறை சொல்லலைனாலும் அடுத்த முறை நிச்சயமாக வெண்ணிலா வந்து எல்லா உண்மையும் போட்டு உடைப்பாங்க. இவங்களுக்குள்ள நடந்தது ஒரு கான்ட்ராக்ட் மேரேஜ், ஸோ இதுதான் உண்மை அப்படின்ற மாதிரி சொல்ல போகிறாங்க. கண்டிப்பாக இது ஒரு பெரிய பிரச்சனையாக மாறப்போகுது அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது, எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அண்ட் இதுக்கப்புறம் ஒவ்வொரு பிரச்சனையும் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து வரதான் போகுது. ஏன்னா இந்த பிரச்சனை வந்து வீட்டுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் தான் இவங்களுக்குள்ள பிரச்சனையாக மாறி இருக்கும். அண்ட் வீட்டை விட்டு வெளியே வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இது வேறு பிரச்சனையாக மாறிடும் அப்படின்றது எல்லாருக்குமே நல்லா தெரியும். ஸோ அதே மாதிரி தான் இந்த பிரச்சனை இப்போ வரைக்கும் வீட்டுக்குள்ளே உள்ள பிரச்சனை மாதிரி தான் இருந்தது. இப்போது இது வந்து வெளி பிரச்சனையாக மாறிடுச்சு. ஸோ அதனால் இதை வந்து தடுக்க முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன். அண்ட் இதில் வந்து ஒரு சொல்யூஷன் கிடைக்காத வரை மீடியாவை விட மாட்டாங்க. விஜய்க்கும் வந்து வாழ்க்கையில் நிம்மதியே இருக்காது, காவேரியும் அந்த பக்கம் போராடிக்கிட்டு இருப்பாங்க, வெண்ணிலா மட்டும் நிம்மதியாக சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. அதான் நிதர்சனமான உண்மை. ஸோ இவங்களை எல்லாத்தையும் நல்லா விளாட விட்டுட்டு அங்கிட்ட அந்த அக்கா வந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க. ஸோ ராகினிக்கெல்லாம் சந்தோஷம், அளவில்லாத சந்தோஷம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அவங்க எதிர்பார்த்த சீன்ஸ் எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு இல்லையா. இந்த மாதிரி விஜய் வந்து நல்லாவே இருக்கக்கூடாது, காவேரி வந்து நிம்மதியாகவே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் ஆசைப்பட்டாங்க. அந்த விஷயம் நல்லா இருக்குது. ஸோ அப்போ அவங்களுக்கு அது பிரச்சனையே கிடையாது, அவங்களுக்கு தேவையான விஷயம் வந்து கிடச்சி போச்சு. ஸோ அவங்க ரொம்பவே சந்தோஷமாக தான் இருப்பாங்க, அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் காவேரியோட மனசு தாங்க. ஸோ
சொல்கிறதுக்கு ஒரு விஷயம் கூட கிடையாது அப்படின்னு சொல்லலாம். ஒவ்வொரு செகண்டும் பார்த்திங்கன்னா அவங்களோட வாழ்க்கையில் நிம்மதி அப்படின்ற ஒரு விஷயத்தை அவங்க இது வரைக்கும் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லலாம். எப்படியாவது ஒரு பிரச்சனை அவங்கள நோக்கி வந்துக்கிட்டே இருக்குது. இந்த முறையும் அதே மாதிரி ஒரு பிரச்சனை தான் அவங்கள நோக்கி வந்துருச்சு. ஸோ இதிலேருந்து எப்படி வெளியே வர போகிறாங்க அப்படின்றது இப்போ வரைக்கும் அவங்களுக்கு தெரியலை. ஆனால் ஒரு விஷயம், இதுக்கப்புறம் விஜய் மேலே அவங்களுக்கு ரொம்ப நம்பிக்கை வந்திருக்கும். ஏன் அப்படின்னா விஜய் ப்ரெஸ் முன்னாடி சொன்ன விஷயங்கள் அப்படி, எனக்கு இந்த ஜென்மத்தில் காவேரி தான் மனைவி, இதை யாராலையும் மாற்ற முடியாது அப்படின்ற மாதிரி ரொம்ப ஆணித்தனமாக அடித்து சொல்லிட்டாரு. ஸோ இந்த வார்த்தை, இந்த ஒரு வார்த்தைக்காக தான் வெண்ணிலா காவேரி வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அந்த வார்த்தை விஜய் வாயிலிருந்து வந்துருச்சு. அப்போது இந்த நேரத்தில் விஜய் பக்கத்தில் அவங்க இருக்கணும், விஜய்க்கு சப்போர்ட் பண்ணணும். அப்போ தான் விஜயும் அவரால் முடிஞ்ச விஷயத்தை பண்ண முடியும். வெண்ணிலாவோட சதி அண்ட் ராகினியோட சதி, இவங்க எல்லாரோட சதி அவர் முறியடிக்கணும் அப்படின்னா அதற்கு இப்போ காவேரி அவர் பக்கத்தில் நின்று அவருக்கு சப்போர்ட்டிவாக இருந்தால் மட்டும்தான் இந்த விஷயத்தை பண்ண முடியும். காவேரி அவரை விட்டு போயிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அடுத்து என்ன நடக்கும் அப்படின்றது யாருக்குமே தெரியாது. எல்லாமே அவங்கள தலைகீழாக மாறிடும். டோட்டலாகவே எல்லா பிரச்சனையும் வேறு மாதிரி போய்கிட்டு இருக்கு. அண்ட் இதுக்கப்புறமும் அதே மாதிரி போயிடுச்சு அப்படின்னா யாராலையும் எதுவும் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் வந்துடும். ஸோ அதனால் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காவேரி ஏதாவது ஒரு நல்ல முடிவெடுத்து விஜய் பக்கம் போய் நின்று நம்ம எதிர்த்து சண்டை போடணும். யார் நீ முதல்ல, விஜய் உனக்கு வேணுமா, அப்படி உனக்கு விஜய் கேட்குதா அப்படின்ற மாதிரி சண்டை போடணும். நீ ஒரு ஃபேக் ஐடி அப்படின்ற மாதிரி சொல்லி அடித்து துரத்தணும். அந்த விஷயம் நடந்தால் மட்டும்தான் இதுக்கப்புறம் இந்த பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வரும். அப்படி இல்லை அப்படின்னா மேலும் மேலும் இது அதீத பிரச்சனையை தான் கொண்டு வரும். இது அடுத்தடுத்து பெரிய பெரிய பிரச்சனைகளாக தான் மாறுமே தவிர்த்து இது இத்தோட முடிக்காது. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து அவங்களோட வாழ்க்கையே இப்போ கேள்விக்குறியாயிருச்சு. ஸோ இனி அடுத்தடுத்து ஒவ்வொரு விஷயம் பார்த்திங்கன்னா வேறு மாதிரி மாறிக்கிட்டு இருக்கும். வேறு மாதிரி டோட்டலாகவே வேறு மாதிரி மாறிக்கிட்டு இருக்கும். ஸோ ஒட்டுமொத்த முடிவும் காவேரி கையில் இருக்குது. நிச்சயமாக ஒரு நல்ல முடிவு காவேரி எடுப்பாங்க அப்படின்ற நம்பிக்கை நமக்கு இருந்தாலும் இது அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது அப்படின்றது காவேரிக்கும் ரொம்ப நல்லாவே தெரியும். அதனால அவ்வளோ ஈஸியாக அவங்களும் இந்த விஷயத்தை விட்டுறக்கூடாது, போராடணும். இது ஒட்டுமொத்தமாக அவங்களோட வாழ்க்கை. ஸோ அவங்க தான் போராடணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்தில் இருக்காங்க. நிச்சயமாக போராடுவாங்க அப்படின்ற நம்பிக்கை இருக்குது. பட் இருந்தாலும் அவங்க வெளியே பேசாமல் இருக்கிறதே பெரிய பிரச்சனை தான். பேசணும் அப்படின்றது நம்மளோட ஆசை. பொறுத்திருந்து பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.